ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: தக்காளி ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அது நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டு நல்லா வணக்கிடணும். வணக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி போட்டு வணக்கிட்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தழை, 1 ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மல்லித்தழை, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு ஆயில். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துருந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். சோம்புத்தூள், அடுத்தது மிளகாத்தூள், வெங்காயம், அதோடு ஒரு 2-3 பல்லு பூண்டும் 1-2 தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா வணங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். உப்பு பார்த்துக்குங்க, தேவையான அளவு. பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம். நம்ம தக்காளியிலே போட்டு வணக்கிட்டோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு உப்பு தேவைப்படாது. வேணுன்னா போட்டுக்கலாம். காரமும் உப்பும் நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே மல்லித்தழை தூவி சர்க்கரை கொஞ்சம் போட்டு ஒரு கலக்கி இறக்கிற வேண்டியதுதான். சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். ஒயிட் சர்க்கரை வேணாலும் போடலாம். நான் எப்போயுமே ஒயிட் சர்க்கரை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இல்லாத பட்சத்துக்கு போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலான்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டு மல்லித்தழை தூவ வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. தக்காளி சட்னி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.